ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான காரசாரமான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வாங்கின கால் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு அந்த ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பார்த்தீங்கனால தெரியும், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதிச்சதும் நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகெல்லாம் நல்லா முழுசாக உடஞ்சதும் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் லேசாக நிறம் மாறி இருக்குது. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப் கன்சிஸ்டன்சிக்கு வைக்க போகிறோம், அதனால தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலும் ஒரு 6 விசிலுக்கு அப்புறமா நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்துருச்சு. இது இப்படியே ஒரு தீயை கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தை இன்னும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிக்கிட்டே இருக்குது. இது இப்படியே நல்லா வதங்கட்டும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகு போட்டு அதை நல்லா வறுத்துக்க போகிறேன். வறுத்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துருக்க அந்த மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே வதங்குற தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்த மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போடுறதுக்கப்புறமா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் காரத்துக்காக. அதுக்காக நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்து அந்த ட்ரை பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை இதில் கலந்துக்கலாம். ஆட்டுக்கால் வாங்கும்போதே நல்லா இளம் ஆட்டுக்காலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஒரு 4-5 விசிலே நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்துடும். நீங்கள் முத்தின ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஒரு 7-8 விசில் வச்சா கூட அது சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா ஆட்டுக்காலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் கூட இருக்க தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலாவில் ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ அந்த மசாலா கூட இந்த ஆட்டுக்காலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் சூப் வந்து இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. தீயை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு கடாய் ஓரத்தில் வந்துருச்சு. இது இப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு இது தயாராக இருக்குது. நம்மளோட ஹெல்த்தியான காரசாரமான ஆட்டுக்கால் சூப் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும்.
இந்த ஆட்டுக்கால் சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.